ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராகிய என் அப்பன் இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தலின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். சோஷியல் மீடியா மூலமாக எங்களோடு கூட இணைந்து கர்த்தரை ஆராதித்து கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிறவங்க ஒவ்வொருவருக்கும் எம்எல்டி குடும்பத்தின் சார்பிலே எங்கள் அப்பன் இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தலின் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்ளுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த உயிர்த்தலின் செய்தியை உங்களுக்கு கொடுக்கும்படியாக உங்கள் ஊழியனாக கர்த்தர் இந்த நாளிலே நிற்க செய்தபடியால் கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் அவர் நமக்கு கொடுக்கிற தலைப்பு, செய்தியின் தலைப்பு என்ன நாம் பார்க்க போகிறோன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் எப்படி எழுப்பப்பட்டார் என்பதை குறித்து இன்றைக்கு 2 காரியங்கள் உங்களுக்கு முன்பாக நான் காண்பிக்க நான் விரும்புகிறேன். உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார் என்று நாம் சொல்லுகிறோம், பாடுகிறோம். அதே நேரத்தில் வேதம் சொல்லுகிறது அவர் எழுப்பப்பட்டார் என்றும் வேதம் நமக்கு காட்டுகிறது. உயிர்த்தெழுதலும் எழுப்பப்பட்டதும் இந்த 2 வார்த்தைகளும் ஒன்றுதான், பெரிய மாற்றம் அல்ல. ஆனால் அதிகமாக நாம் அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்த காரியங்கள், அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்ததான செய்திகள் நாம் நிறைய கேட்டிருக்கிறோம். ஆனால் அவர் எழுப்பப்பட்டவர் என்பதை குறித்து இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சபைக்கு அவர் காட்ட அவர் விரும்புகிறார். அப்போ எழுப்பப்பட்டார் என்றால் யாரோ ஒருவர் பின்னாக இருந்து செயல்பட்டிருக்கிறார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் மரித்தார், அது உண்மை. அவர் அடக்கம் பண்ணப்பட்டார், அதுவும் உண்மை. கல்லறையிலே அவர் 3 நாட்கள் இருந்தது உண்மை. ஆனால் அதை நிரந்தரமாக அது இருக்கவில்லை. அவர் இந்த பூமியிலே இருந்தபோது அவர் என்ன அவர் சொன்னாரோ அதை அவர் செய்து முடித்தார். நாம் பாடினது போல அந்த பாடல்களின்படியாக மரணத்தை அவர் ஜெயித்து பாதாளத்தை வென்று அவர் உயிர்த்தெழுந்தார் என்று நம்ம பார்க்கிறோம். மரியாள் அதிகாலை வேளையிலே அந்த கல்லறைக்கு நேராக இயேசுவானவர் வைக்கப்பட்டிருந்த அந்த இடத்திற்கு நேராக ஓடி போய் அவர் சொன்னாரே, நான் உயிர்த்தெழுதலுவேன் என்று அவர் சொன்னாரே, அது எப்படி என்று பார்க்கும்படியாக அந்த இடத்துல வந்தபோது அந்த இடத்துல ஒரு ஆச்சரியம் மரியாளுக்கு காத்திருந்தது. அங்கே கல் புரட்டு போட்டிருந்தது, திறக்கப்பட்டிருந்ததை நாம் பார்க்கிறோம். பார்த்து உடனே அந்த செய்தி, அந்த தகவல்களை சீஷர்களுக்கு சொல்லும்படியாக ஓடி வருகிறார்கள். அப்ப அதற்கு முன்னதாக ஒரு காரியம் இடையே ஒன்று நடக்கிறது. அது என்ன அப்படின்னா, மரியாள் அந்த கல்லறை திறந்திருக்கிற அந்த ஒரு சூழ்நிலை பார்க்கும்போது உள்ளே ஒரு பயம் உண்டாகிறது. பயம் உண்டான அந்த நேரத்தில் தூதன் அந்த இடத்துல தோன்றி ஒரு வார்த்தை அந்த இடத்துல மரியாளை பார்த்து சொல்லுகிறார். அவர் என்ன சொல்லுகிறார்? அவர் இங்கே இல்லை, அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். அவர் இங்கே இல்லை, அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். அப்ப தூதன் சொன்ன வார்த்தை என்னன்னா, அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் உயிர்த்தெழுந்தார், is risen, அவர் உயிர்த்தெழுந்தார். ஆம் பிரியமானவர்களே, உயிர்த்தெழுந்த என் அப்பன் இயேசுவை பற்றி இன்றைக்கு சில 2 காரியங்கள் உங்களுக்கு நான் காட்ட விரும்புகிறேன். ஏனென்றால் அவர் எழுப்பப்பட்டவர் என்று வேதம் சொல்லுகிறது. மரணத்தில் இருந்து மரணத்தை ஜெயிக்க, பாதாளத்தை வெல்ல அவர் எழுப்பப்பட்டாராம். அவர் எப்படி எழுப்பப்பட்டார் என்ற ஒரு 2 காரியங்கள் இன்றைக்கு உங்களுக்கு நான் காண்பித்து விட்டு நாம் ஆசீர்வாதத்தோடு சமாதானத்தோடு
நாம் இந்த இடத்தை விட்டு போக கர்த்தர் நமக்கு அவர் கிருபையாய் நம்மை நடத்துவாராக. எடுத்துக்கொள்வோம் என்னோடு கூட ரோமருக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரம் 5 வசனத்தை நான் வாசிக்கிறேன். Romans chapter 1 verses 5. ரோமருக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரம் 5 வசனம். The book of Romans chapter 1 verses 5. மாம்சத்தின்படி தாவீதின் சந்நிதியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோரில் இருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவ குமாரனாய் இருக்கிறார் என்று இந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம். மறுபடியுமாக அந்த வார்த்தை நான் வாசிக்கிறேன். மாம்சத்தின்படி தாவீதின் சந்நிதியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோரில் இருந்து உயிர்த்தெழுதலினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாய் இருக்கிறார். இந்த இடத்துல முதல் காரியமாக சொல்லப்படுகிற ஒரு காரியம், என் அப்பன் இயேசு கிறிஸ்துனுடைய அந்த உயிர்த்தெழுதலுக்கு காரணமாய் இருக்கிற ஒரு விஷயம் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த இடத்துல தெளிவாய் அவர் சொல்லுகிறார். என்னது? இங்கே நம்ம பார்க்கிறோம், பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று. அந்த வார்த்தையை கவனிச்சு பாருங்க. அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு காரணமாய் இருந்தது என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் அழகாய் அதை விளக்கி காட்டுகிறார். என்ன சொல்றார் அவர்? பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று. அப்படின்றால் சன் ஆஃப் காட், தேவனுடைய குமாரன். அவர் தேவனுடைய குமாரனாய் இருந்தபடினால் அவருக்கு அந்த உயிர்த்தெழுதல் உண்டாயிற்று. அவர் தேவனுடைய சுதனாய் இருந்தபடியினால் அவருக்கு அந்த உயிர்த்தெழுதல் உண்டாயிருந்தது. என் அன்புக்குரிய தேவனுடைய சனமே, அப்ப அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு காரணம் என்ன அப்படின்னா தேவனுடைய குமாரன். அவர் தேவனுடைய குமாரன், இஸ் தி சன் ஆஃப் காட். அப்ப இதுல நமக்கு என்ன ஒரு காரியத்தை கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு விளங்கிக் கொள்ளும்படியாக இந்த இடத்துல அவர் பேசுகிறார் என்றால், என் அன்புக்குரிய தேவனுடைய சனமே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஒரு உயிர்த்தெழுதல் ஒன்று இருக்கு என்கிற ஒன்றை நாம் அறிந்திருக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் அதை மிக அழகாக அவர் சொல்லுகிறார். 1 தெசலோனிக்கேயர் 5 அதிகாரத்திலே அதை குறித்து நாம் அங்கே பார்க்கிறோம். மன்னித்துக் கொள்ளுங்க, 4 அதிகாரம், 1 தெசலோனிக்கேயர் 4 அதிகாரம் 16 வசனத்திலே அதை குறித்து நம்ம வாசிக்கிறோம். 1 Thessalonians chapter 4 verses 16. அங்கே நாம் என்ன வாசிக்கிறோம் என்றால், ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு கூட இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக. அந்த வார்த்தை எதை நமக்கு காட்டுகிறது? அவர் வரும்போது உயிரோடு கூட இருக்கிறவர்கள் எதிர்கொண்டு போகிறவர்களாக இருப்பார்கள் என்றால், அவர்கள் ஒரு உயிர்த்தெழுதலுக்குள்ளாக அவர்கள் இருக்கிறார்கள் என்று இந்த இடத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் அதை நமக்கு காட்டுகிறார். ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் நாம் எழுப்பப்பட ஒரு நாளை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். அந்த எழுப்பப்பட வேண்டிய அந்த நாளுக்கு நீங்களும் நானும் பாத்திரவான்களாக நாம் இருக்கிறோம் என்பதை நாம் ஒருவரும் மறந்து போகக்கூடாது.
நாம் ஒருவருக்கும் இந்த பூமி சதம் அல்ல. நம்ம எல்லாரும் இந்த பூமியிலே நாம் இருக்க போகிறவர்கள் அல்ல. கர்த்தருடைய வருகை தாமதித்தால், என் அப்பன் இயேசு கிறிஸ்துனுடைய வருகை தாமதித்தால், நமக்கு ஒருவேளை மரணம் சம்பவித்தால், அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு ஒரு நிச்சயம் உண்டு. அது என்ன? பிதாவானவர் குமாரனாகிய கிறிஸ்துவை எப்படி அந்த மரித்தோரிலிருந்து எழுப்பினாரோ, அதே போல் கிறிஸ்துவுக்குள்ளாக மரித்தவர்கள் அவர்கள் எழும்புவார்கள். ஒருவேளை கர்த்தருடைய வருகை வந்துவிடுமானால், நாம் உயிரோடு கூட இருக்கிற காலங்களில் கர்த்தருடைய வருகை வந்துவிடுமானால், நமக்கு ஒரு உயிர்த்தெழுதல் இருக்கு. நமக்கு ஒரு எழும்பப்படக்கூடிய அந்த ஒரு நாள் ஒன்று உண்டு. அதை ஒவ்வொரு கர்த்தருடைய ஜனமும் நாம் அறிந்து வைத்திருக்க வேண்டும். அப்படியானால் கிறிஸ்துவுக்குள்ளாக வாழுகிற, கிறிஸ்துவுக்குள்ளாக மரிக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு உயிர்த்தெழுதலை கர்த்தர் வைத்திருக்கிறார். அவர்கள் மரித்திருந்தாலும் சரி, அவர்கள் உயிரோடு கூட இருந்தாலும் சரி, என் அப்பன் இயேசுவானவர் திரும்ப வரும் பொழுது ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் அந்த ஒரு உயிர்த்தெழுதலை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எஸ், அந்த உயிர்த்தெழுதல் நமக்குள்ளாக எப்பொழுதும் இருக்க வேண்டும். கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறதை, கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறதை இந்த நாட்களில் அது நமக்கு உரியதாக்கி கொள்ள வேண்டும். அது நமக்கே உரியதாக்கி கொள்ள வேண்டும். அதை நாம் எப்பொழுது அதை நமக்கென்று அதை உரிதாக்கி கொள்ளுகிறோமோ, அதை நமக்கு சொந்தமாக்கி கொள்ளுகிறோமோ, அப்பொழுதுதான் அவர் வரும் பொழுது அவரோடு கூட எதிர்கொண்டு போக நாம் எழுப்பப்படுவோம். நிறைய இந்த வீடியோஸ் நீங்க பார்த்திருப்பீங்க. கொஞ்ச நாட்களுக்கு முன்பதாக ரொம்பவும் வைரலாக உலகெங்கும் சோசியல் மீடியாவில் பரவின ஒரு காரியங்கள். அநேக திருச்சபைகளில் கர்த்தருடைய வருகை வந்தது போல ஒரு சில வீடியோக்கள்லாம் நமக்கு வந்தது, சித்தரித்து காண்பித்த காரியங்கள். ஆராதனை நடந்து கொண்டிருக்கும் போது திடீரென்று அந்த இடத்துல ஒரு வல்லமை இறங்கி ஆராதித்து கொண்டிருக்கிறவர்களிலே சிலர் அப்படியே பறந்து போகிறது போல, அந்த இடத்துல அவர்கள் எழும்பி போகிறது போல ஒரு வினாடி அப்படி காட்டுகிற ஒரு வீடியோ கிளிப்ஸ்லாம் ரொம்ப வைரலாக பரவி நம்ம பார்த்திருக்கிறோம். அது எதற்கு அது நமக்கு சித்தரிக்கப்பட்டது நமக்கு காண்பித்திருக்கிறார்கள் என்றால், அப்படிதான் கர்த்தருடைய வருகை இருக்கும் என்பதை அது நம்மளுக்கு சொல்லப்படுகிறது. வேதம் நமக்கு தெளிவாய் சொல்கிறது, 2 பேர் நித்திரையாயிருப்பார்கள், ஒருவர் எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? ஒருவர் எழுப்பப்படுவார்கள், ஒருவர் அந்த உயிர்த்தெழுதலுக்குள்ளாக பங்கடைவார்கள். 2 பேர் வேலை செய்து கொண்டிருப்பார்கள், ஒருவர் எடுத்துக் கொள்ளப்படுவார்கள், ஒருவர் எழுந்திருப்பார்கள். அன்புக்குரிய தேவனுடைய சனமே, நம் அப்பன் இயேசுவானவர் எப்படி மரணத்தை ஜெயித்து பாதாளத்தை வென்று அவர் உயிரோடு கூட எழுந்தாரோ, அவர் உயிர் தெழுந்தாரோ, அப்படியாய் அவரை விசுவாசிக்கிற அவருடைய ஜனமாகிய ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் அந்த ஒரு உயிர்த்தெழுதலை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டுமானால், அந்த எழுப்பப்படுவதற்கு நாம் பாத்திரவான்களாக நாம் இருக்க வேண்டுமானால், இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு காரியத்தை தெளிவாய் திட்டவட்டமாய் சொல்லுகிறார். அது என்னன்னா, என் அப்பன் இயேசு கிறிஸ்துவை குறித்து அங்கே சொல்லப்படுகிறது, அவர் தேவனுடைய குமாரன் என்று. ஹல்லேலூயா. அவர் உயிர்த்தெழுதலுக்கு அவர் தேவனுடைய குமாரன் என்று இருந்தபடியினால் தெளிவாய் அவர் சொல்லுகிறார், பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதந்தன் என்று மரித்தோரில் இருந்து உயிர் தெழுந்ததினாலே. அப்ப அவர் எப்படி, எதனாலே அவர் உயிர் தெழுந்தாராம்? அவர் எப்படி அவர் எழுப்பப்பட்டாராம்? தேவனுடைய சுதன் என்று எண்ணினபடியினால், அவர் தேவனுடைய குமாரனாக எண்ணப்பட்டபடியினால், பிகாஸ் ஆஃப் சன் ஆஃப் காட், அந்த ஒரு அச்சடையாளத்தை அவரை விசுவாசிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும், எம்எல்டி குடும்பத்தார் ஒவ்வொருவருக்கும் அந்த சீலை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அது என்ன சீலுங்க? தேவனுடைய குமாரன், தேவனுடைய குமாரத்தி, சன் ஆஃப் காட், டாட்டர் ஆஃப் காட். எஸ், எந்த ஒரு கர்த்தருடைய பிள்ளை வாழுகிற காலங்களில்
தேவனுடைய சுதன் என்று, தேவனுடைய குமாரன் என்று, தேவனுடைய குமாரத்தி என்று இந்த பூமியிலே வாழ்கிறார்களோ அவர்களுக்கு நிச்சயம் என் தேவனாகிய கர்த்தருடைய வருகையிலே அவர்கள் எழும்பப்படுவதற்கான ஒரு சாத்தியம் அவர்களுக்கு உண்டு. அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அவர்களுக்கு ஒரு உயிர்த்தெழுதல் உண்டு. அவர்கள் கைவிடப்படுவதில்லை. என் அன்புக்குரிய தேவனுடைய சொன்னமே, நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், நாம் அவருடைய ஜனமாக இருக்கிறோம், நாம் அவருடைய மந்தையாக இருக்கிறோம். ஆர் யூ தி சன் ஆஃப் காட்? தேவனுடைய குமாரனா நீங்க? ஆர் யூ டாட்டர் ஆஃப் காட்? நீங்க தேவனுடைய குமாரத்தியா நீங்க? ஜஸ்ட் ரியலைஸ் அபவுட் தட். ஜஸ்ட் திங்க் அபவுட் தட். உங்களையே ஒரு விசை ஆராய்ந்து பாருங்க. நான் தேவனுடைய குமாரனா? அவருடைய குமாரனா? நான் அவருடைய குமாரத்தியா? நான் தேவனுடைய குமாரத்தியா என்று ஒருவேளை இந்த வேளையிலே சிந்தித்து பார்க்கும்படி கர்த்தருடைய ஆவியானவர் சபையோடு அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். அன்றைக்கு என் அப்பன் இயேசு அவர் உயிர்த்தெழுதலுக்கு பரிசுத்தமுள்ள ஆவியின்படி அவர் தேவனுடைய சுதன் என்று அவர் இருந்தபடினால் அவருக்கு அந்த உயிர்த்தெழுதல் உண்டானது என்றார். என் அன்புக்குரிய தேவனுடைய சனமே, அவர் வரும் பொழுது உயிர்த்தெழுதலை பெற்று உயிரோடு கூட எழுந்த என் அப்பன் இயேசு அவர் வரும் பொழுது இன்றைக்கு சபையில் இருக்கிற அவருடைய ஜனம், அவருடைய பிள்ளைகள், நாம் தேவனுடைய குமாரர்களாக, தேவனுடைய குமாரத்திகளாக அவருடைய கூடாரத்திலே, நீதிமான்களுடைய கூடாரத்திலே நாம் அமர்ந்து இந்த சத்தத்தை நாம் கேட்டுக்கொண்டிருப்போம் என்றால் நான் சொல்லுகிறேன், பரிசுத்தமுள்ள ஆவியின்படி நீங்கள் தேவனுடைய சுதன் என்று நீங்கள் இருக்கிறபடினால் கர்த்தருடைய வருகையிலே நீங்கள் அந்த உயிர்த்தெழுதலுக்குள்ளாக நீங்கள் எழுப்பப்படுகிறவர்களாய் நீங்கள் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. அப்ப இந்த உயிர்த்தெழுதலின் செய்தியிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்னன்னா, உங்களுக்கு அந்த உயிர்த்தெழுதல் உண்டு, நீங்கள் எழுப்பப்படுவீர்கள். அப்ப நீங்கள் அந்த எழுப்பப்படணும்னா நீங்கள் தேவனுடைய குமாரர்களாக, தேவனுடைய குமாரத்திகளாக இந்த நாட்களில் நீங்கள் ஜீவிக்க வேண்டாம். உங்க அப்பா யாரு? இவர் தான் என்னோட அப்பா. உங்க அம்மா யாரு? இவங்க தான் என்னோட அம்மா. அதை நாம் எப்படி நாம் சொல்ல நாம் தெரிந்திருக்கிறோமோ என் அன்புக்குரிய தேவனுடைய சனமே, இந்த நாட்களில் நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைகள் என்று சொல்லிக்கொள்ள, நான் அவருடைய மகன், நான் அவருடைய மகள் என்று இந்த நாட்களில் சொல்லிக்கொள்ள இன்றைக்கு அப்படிப்பட்டதான ஒரு ஆவிக்குரிய ஸ்பிரிச்சுவல் லைஃப், ஆவிக்குரிய வாழ்க்கை இந்த நாட்களில் வாழ இந்த காலவெளி கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு நினைவுபடுத்துகிறார். தேவனுடைய குமாரர்களாக, தேவனுடைய குமாரத்திகளாக இந்த நாட்களில் நாம் வாழ கர்த்தருடைய கரத்தில் நம்மை முற்றிலுமாய் ஒப்பு கொடுப்போம். இஃப் யூ ஆர் லிவிங், இந்த நாட்கள் நீங்கள் அப்படி வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்றால், உங்களால் சொல்ல முடியுமானால் நான் தேவனுடைய குமாரன், என்னால் சொல்ல முடியும் நான் தேவனுடைய குமாரத்தி, கர்த்தருடைய குமாரத்தி என்று இந்த இடத்துல நீங்கள் வைராக்கியமாய் நீங்கள் சொல்ல முடியுமானால் விசுவாசிங்கள், கர்த்தருடைய வருகையிலே நீங்கள் எழுப்பப்படுவீர்கள், நீங்கள் கைவிடப்படுவதில்லை. ஹல்லேலூயா. அப்ப என் அப்பன் இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதலை கர்த்தர் உங்களுக்கு ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு வார்த்தை அவர் கொடுக்கிறார். அந்த நல்ல செய்தி என்னன்னா, உங்களுக்கு அந்த நம்பிக்கை நிச்சயம் உங்களுக்குள்ளாக இருக்குமானால், அன்றைக்கு என் அப்பன் இயேசு உயிர்த்தெழுதலுக்கு காரணமாக இருந்தது அவர் தேவனுடைய குமாரன் என்று காரணமாக இருந்தபடினால் அவருக்கு அந்த உயிர்த்தெழுதல் உண்டாகி இருந்தது போல இந்த நாட்களிலும் கர்த்தருடைய வருகைக்கு காத்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும், நம் ஒவ்வொருவருக்கும், சபைக்கும் இந்த செய்தியை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் அந்த உயிர்த்தெழுதல், அந்த எழுப்புதல் ஒன்று கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆக இதை நீங்கள் ஒருபோது நீங்கள் மறந்து போக கூடாது. We are in the last days. Oh my brothers and sisters, என் அன்புக்குரிய சகோதரா சகோதரி, கர்த்தர் உங்களை அதிகமாய் நேசிக்கிறார். God loves you. I can say like this, Jesus loves you. இயேசு உங்களை நேசிக்கிறார். இன்றைக்கு என் அப்பன் இயேசு கிறிஸ்துனுடைய இந்த உயிர்த்தெழுதலின் ஆராதனையிலே இந்த உயிர்த்தெழுதலின் நம்பிக்கைக்குரிய இந்த செய்தியை உங்களை கேட்கும்
இருக்கும்படி இன்றைக்கு இந்த இடத்துல எம்எல்டி குடும்பத்திற்குள்ளாக உங்களை இங்கே அமர செய்திருக்கிறார் என்றால் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறதை உங்களுக்கு நீங்கள் நிச்சயித்துக் கொள்ளும்படி கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். அது என்ன? ஓ, அவருடைய குமாரன் என்று, அவருடைய குமார்த்திகள் என்று நீங்கள் வாழுவீர்கள் என்றால், நீங்கள் அப்படியாய் நீங்கள் இருப்பீர்கள் என்றால், எஸ், the one who is going to come very fast, இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொன்னவர், அவர் வரும் பொழுது உயிரோடு கூட இருக்கிற நீங்கள் அந்த உயிர்த்தெழுதின் வல்லமையினால் நீங்கள் எழுப்பப்படுகிறவர்களாக இருக்கிறீங்க. காரணம், you are a son of God, you are a daughter of God. This is the reason that God is taking you when he comes. அவர் வரும் பொழுது அவர் உங்களை எடுத்துக்கொள்வதற்கு காரணம் அது ஒன்றுதான். நீங்கள் தேவனுடைய குமாரன், நீங்கள் தேவனுடைய குமாரத்தி என்ற அந்த ஒரே காரணம் தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேற எந்த விதத்திலும் நாம் பரலோகத்திற்குள்ளாக போக முடியாது. There is no visa to enter into the heaven. இந்தியாவுடைய விசா வைத்திருக்கிற நாம் எந்த நாட்டிற்கும் நம்ம போகிறோம், ஒரு அனுமதியை கொடுக்குறாங்க. ஆனால் நிரந்தரமாக இருக்க முடியுமா? அதில் முடியாது. சில காலங்கள் தான். ஒருவேளை அந்த நாட்டிலே நாம் குடி உரிமை பெற வேண்டுமானால் அந்த தேசத்தினுடைய அந்த நாட்டினுடைய சட்ட திட்டங்களுக்கெல்லாம் உட்பட்டு அதற்குரிய கால வகையறுப்புக்குள்ளாக அவர்கள் வந்து ஏதோ ஒரு சூழ்நிலை அதற்கேற்றவாறு அவர்கள் அங்கே இருக்கும் பொழுதுதான் அந்த தேசம், அந்த அரசாங்கம் அவர்கள் அந்த நாட்டிலே தொடர்ந்து இருப்பதற்குரியதான் அந்த குடி உரிமை வழங்குகிறது. இல்லை என்றால் அடுத்த நாட்டு அந்த விசா வைத்திருக்கிறவர்கள் இன்னொரு நாட்டிலே நிரந்தரமாக இருக்க முடியாது. அதற்கு ஒரே ஒரு ரீசன் தான், அந்த நாட்டிற்குரிய காரியங்கள் அது அவர்களிடத்துல இருக்க வேண்டும். the same thing. என் அன்புக்குரிய தேவனுடைய ஜனமே, அவருடைய ஜனமாய் இருக்கிற நாம் இந்த பூமியில கர்த்தர் நம்மளை இந்த எம்எல்டி குடும்பத்திற்குள்ளாக நம்மளை வைத்திருக்கிறார் என்றால் அந்த பரலோகத்திற்கு நாம் செல்லும்படி, பரலோக ராஜ்யத்தில் என் அப்பன் இயேசுவோடு கூட இருக்கும்படியாக அந்த நாட்களை நாம் அவரோடு கூட வாசம் பண்ணும்படி இந்த நாட்களை கர்த்தர் நம்மளை இந்த எம்எல்டி குடும்பத்திற்குள்ளாக வைத்திருக்கிறார் என்றால் இந்த நாட்களில் இந்த குடும்பத்திற்குள்ளாக இருக்கிற காலங்களில் நீங்களும் நானும் அவர் எதிர்பார்க்கிற அந்த ஒரு விஷயம், அந்த ஒரு காரியம், தேவனுடைய குமாரன், தேவனுடைய குமாரத்தி என்கிற அந்த ஒரு நிலை ஒவ்வொருவருக்குள்ளாக இந்த நாட்களில் இருக்க வேண்டும். அந்த ஒரு அனுபவம் இந்த நாட்களில் உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளாக, நம்ம ஒவ்வொருவருக்குள்ளாக இருக்குமானால் நிச்சயமாய் அவருடைய வருகையிலே என் அப்பன் இயேசு உயிர்த்தெழு அடைந்தது போல, எழுப்பப்பட்டது போல நீங்களும் எழுப்பப்படுகிறவர்களாக இருக்கிறீங்க. அதற்கு நீங்கள் பாத்திரவான்களாக, அதற்கு நீங்கள் பங்குள்ளவர்களாக நீங்கள் மாறும்படி என் ஆவியானவர் இந்த வேளையில் அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். தேவனுடைய ஜனமே, இந்த கடைசி காலங்களில் அவருடைய குமாரர்களாக, அவருடைய குமாரத்திகளாக வாழக்கூடாதபடிக்கு எத்தனையோ இடங்களிலே தடைகளும் போராட்டங்களும் ஜனங்களுக்கு வந்து கொண்டு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். எத்தனையோ ஊழியம் செய்கிற கர்த்தருடைய ஊழியர்கள் இன்றைக்கு ஊழியத்தை விட்டு பின்வாங்கி, இல்லாவிட்டால் ஊழியத்தை விட்டு விலகி போகும்படியான ஒரு சூழ்நிலை அவர்களுக்கு ஏற்படுகிறது. அப்படி ஏற்படுகிற அந்த ஒரு சூழ்நிலை அவர்கள் தேவனுடைய குமாரன், தேவனுடைய குமாரத்தி என்கிற அந்த நிலையை விட்டு அவர்கள் விலகி போக வேண்டிய ஒரு கட்டாயத்திற்குள்ளாக உலகம் கர்த்தருடைய பிள்ளைகளை தள்ளி கொண்டிருக்கிறது என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. ஒருவேளை இந்த நாளில் இந்த வார்த்தை கர்த்தர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார் என்றால், ஒருவேளை தீர்க்க தரிசனமாக கூட கர்த்தருடைய ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கலாம். வரும் காலங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு எதிராக என்ன காரியங்கள் வேண்டுமானாலும் சம்பவிக்கலாம். தேவனுடைய குமாரராக, தேவனுடைய குமாரத்திகளாக இருக்கக்கூடாதபடிக்கு அவரை மறுதலிக்க கூட, அவரை விட்டு தூரம் போகக்கூடிய எந்த ஒரு சூழ்நிலையும் உலகம் உங்களுக்கு உண்டு பண்ணலாம், பிசாசு உங்களுக்கு உண்டு பண்ணலாம். என் அன்புக்குரிய தேவனுடைய ஜனமே, அப்படிப்பட்டதான் அந்த நாள் உங்களுக்கு வருமானால் அந்த நாட்களிலே நீங்கள் தப்பித்துக் கொள்ள தேவனுடைய குமாரராக, தேவனுடைய குமாரத்திகளாக நீங்கள் எப்பொழுதும் நீங்கள் வைராக்கியமாக இருக்கும்படி இந்த நாளிலே கர்த்தருடைய ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. Take it as a prophecy. தீர்க்க தரிசனமாக கூட நாம் இதை எடுத்துக்கொள்ளலாம்.
இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்களும் நானும் தேவனுடைய குமாரர் தேவனுடைய குமாரத்திகளாக கம்பீரமா இந்த இடத்துல நாம் அமர்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் பின்னால் என்ன நமக்கு சம்பவிக்கும் என்று தெரியாது. ஒருவேளை நம்மை கட்டாயப்படுத்தி தேவனை விட்டு தூரம் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வேலையிடத்திலோ இல்லாவிட்டால் உங்கள் அருகிலோ இல்லாவிட்டால் சமுதாயமோ ஒருவேளை உலகமோ உங்களுக்கு ஏற்படுத்தினால் நீங்கள் என்னவா இருப்பீங்க? நீங்கள் என்ன சொல்லுவீங்க? What do you say when the situation come back? சூழ்நிலை உங்களுக்கு எதிராய் மாறும்போது அந்த நேரத்தில் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? Take it as a prophecy. தீர்க்க தரிசனமாக எடுத்துக்கொள்ளுங்க. அந்த நாட்களில் நீங்கள் தேவனுடைய குமாரர்களாக தேவனுடைய குமாரத்திகளாக நீங்கள் இருக்க வேண்டும். அப்படி நீங்கள் இருக்கும் பொழுதுதான் மரண பரியந்தும் முடிவு பரியந்தும் நீங்கள் அவருடைய ஜனமாய் அவருடைய பிள்ளைகளாய் நீங்கள் இருக்கும் போதுதான் அவர் வரும் பொழுது அவருடைய அந்த உயிர்த்தெழுதலுக்குள்ளாக நீங்கள் எழுப்பப்படுவீர்கள். rather than nothing. அவருடைய பிள்ளைகளாக இல்லாம அவருடைய வருகையிலே நீங்கள் எழுப்பப்பட முடியாது, நீங்கள் போக முடியாது. ஆகவே முதல் காரியம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எழுப்பப்பட உயிர்த்தெழுதல் அடைய அவர் தேவனுடைய சுதன் என்று பரலோகம் வைத்திருந்தது, அறிந்திருந்தது. பிதா தம்முடைய குமாரனை எப்படி இந்த உலகத்திற்கு அனுப்பினாரோ அந்த விஷயத்தில் இருந்து மறுபடியும் அவர் உயிரோடு கூட எழும்புகிற விஷயம் வரைக்கும் பிதாவானவருடைய பார்வையிலே என் அப்பன் இயேசு இருந்து கொண்டே இருந்தார். ஆகவேதான் 3ஆம் நாள் பரிசுத்த ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று அவர் மரித்தோரில் இருந்து உயிர்த்தெழுந்தார். ஆகவே இந்த நாட்களில் நாம் அப்படிப்பட்டதான அந்த அனுபவத்தோடு இந்த நாட்களில் நாம் ஜீவிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இரண்டாவது ஒரு காரியம், ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு காண்பித்து நான் ஜெபிக்க நான் விரும்புகிறேன். என் அப்பன் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த உயிர்த்தெழுதல்ல அவர் எழுப்பப்பட்ட காரணம் என்ன அப்படி நீங்க பார்த்தீங்கன்னா வேதம் சொல்லுகிறது இந்த இடத்துல. ரோமர் எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல நாம் இப்படியாக நாம் வாசிக்கிறோம். Romans chapter 6 verses 4. I will read for you. இரண்டாவது ஒரு காரியம், ரோமர் எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாகும் ஞான ஸ்நானத்தினாலே கிறிஸ்துவனுடைய கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். இந்த வசனத்தில் ஒரு காரியத்தை நாம் இப்படியாக நாம் வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரில் இருந்து எழுப்பப்பட்டது போல. இரண்டாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய அந்த உயிர்த்தெழுதல் அவர் எழுப்பப்பட்டதற்கான காரணம் என்ன? வாட் இஸ் the reason என்ன என்று நாம் பார்க்கும்போது பிதாவின் மகிமையாம். ஹல்லேலூயா. இருக்கீங்களா? ஹல்லேலூயா. எவரிபடி இங்க இருக்கீங்களா? எல்லாரும் இங்க இருக்கீங்களா? ஹல்லேலூயா. எஸ். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, பிதாவின் மகிமையினாலே என் அப்பன் இயேசு உயிர்த்தெழுந்தார். என் ஆண்டவர் இந்த பூமியிலே வாழ்ந்த போது, என் அப்பன் இயேசு இந்த பூமியிலே ஜீவித்த போது அவர் சொன்னார், மரிப்பேன் ஆனால் நான் உயிரோடு கூட நான் எழுந்திருப்பேன் என்று அவர் சொன்னார். வாய் திறந்து சொன்னார். மனிதனாக 100% அவர் மனிதனாக வாழ்ந்தபோது அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை அது. மரிப்பேன் ஆனால் நான் 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்திருப்பேன். எஸ், he said from his mouth. அந்த வார்த்தை உறுதிப்படுவதற்கு, அந்த வார்த்தை நடக்க பின்னாக ஒரு காரியம் இருந்தது, ஒரு காரணம் இருந்தது. அது என்னன்னா பிதாவின் மகிமை. ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுவோமே பிதாவின் மகிமை. God's glory. சொல்லுங்க, God's glory. பிதாவின் மகிமை. பிதாவின் மகிமை என் அப்பன் இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்தபடினால்தான் அவர் மரித்தும் அவர் உயிரோடு கூட எழுந்தார். அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு முக்கிய காரணமாக இருந்தது God's glory. பிதாவுடைய மகிமையாக இருந்தது. என் அன்புக்குரிய தேவனுடைய சனமே, அன்றைக்கு தான் நேசித்த, அதிகமாய் நேசித்த லாசரு மரித்து போனார், அடக்கம் பண்ணப்பட்டார். நாட்கள் கடந்தது.
நம் ஆண்டவர் நாட்கள் கடந்து அந்த இடத்திற்கு கடந்து போகிறார். கல்லறைக்கு முன்பாக நிற்கிறார். ஒரே வார்த்தை சொல்லுகிறார், லாசருவே வெளியே வா. Only one word, Lazarus come out. லாசருவே வெளியே வா. இந்த வார்த்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னபோது நடந்தது நமக்கு தெரியும். எத்தனையோ லாசரஸ் உள்ள இருந்தபோது எந்த லாசரு எந்திரிச்சு வரணுமோ அந்த லாசரு மாத்திரம் எழுப்பப்பட்டு வெளியே வந்தார். ஹல்லேலூயா. அந்த கல்லறையில் நிறைய லாசர் இருந்திருப்பாங்க தானே, இல்லை? அப்ப அத்தனை லாசரஸ்ல ஒரு லாசரஸோடைய அந்த ஒரு லாசருடைய செவியில மாத்திரம் என் அப்பன் இயேசுனுடைய அந்த வார்த்தை கடந்து போனது என்றால் நான் விசுவாசிக்கிறேன், அந்த இடத்துல என் அப்பன் இயேசு அந்த இடத்துல நின்றபடினாலே, ஓ தேவனுடைய மகிமை அந்த இடம் முழுவதுமாக நிறைத்திருந்தபடினால், பிதாவுடைய மகிமை என் அப்பன் இயேசு கிறிஸ்துவின் மேல் இருந்தபடினாலே, ஓ அவர் அதிகமாய் நேசித்த அந்த லாசருடைய செவியிலே என் அப்பன் இயேசுனுடைய வார்த்தை கடந்து போனது. நான் இப்படி சிந்தித்து பார்க்கிறேன். பிதாவுடைய மகிமை இயேசுவின் மேல் இருந்தபடினாலே அவர் சொல்லும்போது அது லாசருடைய செவிக்கு நேராய் கடந்து போனது. ஆகவே லாசரு உயிரோடு கூட அவர் எழுப்பப்பட்டார். என் அன்புக்குரிய தேவனுடைய சனமே, இதோ ஒரு நாள் ஒன்று வருகிறது, நீங்களும் நானும் எழுப்பப்படுவதற்கான அந்த நாள். திரும்ப திரும்ப அந்த வார்த்தை கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த உயிர்த்தலின் ஆராதனையிலே இந்த ஒரு வார்த்தை என் ஆண்டவர் திரும்ப திரும்ப அவர் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார் என்றால் இன்றைக்கு அதுதான் நமக்கு செய்தியாய் கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். நாம் எழுப்ப வேண்டிய ஒரு நாட்கள் ஒன்று வந்து கொண்டிருக்கிறது. அந்த நாளிலே நீங்களும் நானும் எழும்ப வேண்டுமானால் இந்த நாட்களில் தேவனுடைய மகிமை, பிதாவினுடைய மகிமை நம் ஒவ்வொரு மேலும் வாசமாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க மேல தேவனோட மகிமை இருக்கா? உங்க மேல தேவனோட மகிமை இருக்கா? உங்களை நீங்கள் கேட்டு பாருங்களேன். உங்களோட ஆத்மாவிடத்துல கேட்டு பாருங்க. சிலரோடு நீங்க கேட்கலனாலும் சிலரோடு உங்களுடைய ஆத்மா பேசிக்கிட்டு இருக்கு. சிலரோடு உங்களுடைய ஆத்மா பேசிக்கிட்டு இருக்கு. என் அன்புக்குரிய தேவனோட சனமே, பிதாவுடைய மகிமை உங்கள் மேல இருக்கா? Is it God's glory is upon you? அவருடைய மகிமை உங்கள் மேல இருக்கா? அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து அவர்கள் வெளியே கொண்டு வரப்பட்டு அவர்கள் போய் சேர வேண்டிய இடத்துல அவர்கள் போய் சேருவதற்கு அவர்கள் வனாந்திரத்தில் பிரயாணமாய் போய் கொண்டிருக்கும் பொழுது அவர்களுக்கு அந்த இரவு தெரியக்கூடாது என்பதற்காக, அவர்கள் ஒரு பாதுகாப்பான ஒரு பயணத்தில் போக வேண்டும் என்பதற்காக கர்த்தர் அவர்களுக்கு பகலிலே என்ன வச்சாருங்க? அவருக்கு பகல் அவர்களுக்கு என்ன வச்சார்? ஆண்டவர் என்ன வச்சாருங்க? மகிமையை வைத்தார். மகிமையை வைத்தான். மகிமையை வைத்தான். பகல்ல மேகஸ்தம்பம், இரவில் அக்கினி ஸ்தம்பம். God's glory. அவர்களுக்கு அந்த மகிமை அவர்களோடு கூட கடந்து போனது. மகிமை முன்னும் பின்னுமாக இருந்தது. என் அன்புக்குரியது என்னோட சொன்னமே, இந்த நாட்களில் கர்த்தருடைய பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய மகிமை எப்படி என்றால் பிதாவுடைய மகிமை நாம் ஒவ்வொரு மேலும் இருக்க வேண்டும். நீங்கள் உட்காருகிற இடத்துல, நீங்கள் எழுந்திருக்கிற இடத்துல, நீங்கள் நடக்கிற இடத்துல, நீங்கள் பேசுகிற இடத்துல, நீங்கள் உறங்குகிற இடத்துல, நீங்கள் படுக்கிற இடத்துல, நீங்கள் உலாவுகிற இடத்துல, எந்த இடமாக இருந்தாலும் அவருடைய ஜனம் என்று சொல்லிக் கொள்ளுகிற அவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருக்குள்ளாக அவள் இருக்கிற இடத்துல பிதாவுடைய மகிமையும் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. யார் ஒருவருக்குள்ளாக, யார் ஒருவரோடு God's glory, பிதாவுடைய மகிமை, the Father's glory இருக்கோ அவர்கள் அவருடைய வருகையில் எழுப்பப்படுவார்கள். எழுப்பப்படுவார்கள். கர்த்தருடைய வருகையின் செய்தியை கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். காலம் சம்பவித்தது, இனி காலம் அல்ல. நீங்கள் நினைக்கிறபடியாக உங்களுடைய கனவுகள், உங்களுடைய ஆசைகள், உங்களுடைய விருப்பங்கள் எல்லாம் ஒருவேளை நடக்க வேண்டுமானால், கர்த்தருடைய வருகை தாமதித்து அவைகள் எல்லாம் உங்களுக்கு நடக்க வேண்டுமானால், தேவனுடைய ஜனமே உங்களை நீங்கள் ஆராய்ந்து பாருங்க. ஒருவேளை கர்த்தருடைய வருகை வந்து விட்டால் உங்களுடைய ஆசை எல்லாம் வீண்,
உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் வீண், நீங்கள் விரும்புகிற காரியங்கள் எல்லாம் வீண். ஆனால் ஒன்று மாத்திரம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்குமானால், if you have father's glory, பிதாவினுடைய மகிமை உங்கள் மேல் இருக்குமானால், எந்த நேரமானாலும் சரி அவர் வந்தால் அவரோடு கூட நீங்கள் போவதற்கு அவர் உங்களை எழுப்ப அது காரணமாயிருக்கும். அப்ப இந்த நாட்களில் பிதாவுடைய மகிமை ரொம்ப இம்பார்ட்டன்ட். Father's glory very important to each and every child of God. ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் இந்த நாட்களில் பிதாவுடைய மகிமை அவசியம். இதுவரைக்கும் நீங்கள் எப்படி வேணாலும் வாழ்ந்திருக்கலாம், இதுவரைக்கும் நீங்கள் எப்படி வேணாலும் நீங்கள் ஜீவித்திருக்கலாம். இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்கும்படி கர்த்தர் உங்களை இங்கே கொண்டு வந்திருக்கிறார் என்றால், இந்த வார்த்தைக்குள்ளாக நீங்கள் வந்துவிட வேண்டும் என்பதற்காக God is speaking to you directly. கர்த்தர் உங்களோடு நேரடியாக அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். Those who are watching through YouTube, or those who are watching to Instagram, those who are watching X, those who are watching Facebook, oh my people, the children of God, this word is coming to you directly. Be children of God. Father's glory should be upon you. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகள் உங்களோட கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். சோஷியல் மீடியா மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற தேவனுடைய ஜனமே, நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக நீங்கள் யாராக இருந்து இந்த செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தாலும் சரி, கர்த்தருடைய ஆவியானவர் அவர் பேசுகிறார். இதோ அவர் என் அப்பன் இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அவருடைய வருகையை நீங்கள் எழுப்பப்பட வேண்டுமானால் பிதாவுடைய மகிமை உங்களுக்குள்ளாக வாசமாய் இருக்க வேண்டும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க ஒவ்வொருடைய வாழ்க்கையில என் அன்புக்குரிய தேவனுடைய சனமே, பிதாவுடைய மகிமை உங்களுக்குள்ளாய் வாசமாய் இருக்க இந்த நாட்களில் நம்மை முழுவதுமாய் ஒப்பு கொடுப்போமாக, முழுவதுமாய் நம்மை ஒப்பு கொடுப்போம். என் அப்பன் இயேசுனுடைய உயிர்த்தெழுதலுக்கு காரணமாக இருந்தது பிதாவுடைய மகிமை, ஃபாதர்ஸ் க்ளோரி. அப்போ இந்த நாட்களில் அவருடைய வருகையில் முடிக்க போகிறேன். அவருடைய வருகையில் அவருடைய சபையானது எம்எல்டி குடும்பத்தார், குழந்தைகள் முதற்கொண்டு வயோதிபர்கள் வரையிலும் என் அப்பன் இயேசுவானவர் வரும் பொழுது நீங்கள் அவரோடு கூட நீங்கள் போக வேண்டுமானால் நீங்கள் எழுப்பப்பட வேண்டும். நீங்கள் எழுப்பப்படணும்னா, ஒன்று நீங்கள் தேவனுடைய குமாரர்களும் குமாரத்திகளுமாய் இருக்க வேண்டும். இரண்டாவது பிதாவுடைய மகிமை உங்களுக்குள்ளாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இது ரெண்டும் உங்களுக்குள்ளாக இருக்க இன்றைக்கு கர்த்தருடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். நாட்களில் ஒருவேளை இது ரெண்டும் நம்மளுடைய வாழ்க்கையில் வாசம் பண்ண முடியாதபடிக்கு இன்றைக்கு நம்முடைய சரீரத்தை பலவீனப்படுத்தி இருக்கா, நம்முடைய சரீரத்தை சோர்வுபடுத்தி இருக்கிறா, நம்முடைய சரீரத்தை பலவிதமான சூழ்நிலைகளுக்குள்ளாக தள்ளப்பட்டிருக்கா. இன்றைக்கு இந்த வார்த்தை உங்களுக்கு நேராக கர்த்தருடைய ஆவியானவர் பேசியிருக்கிறபடினால் உங்களை சோர்வுக்குள்ளாக, உங்களை பலவீனத்திற்குள்ளாக உங்களை கொண்டு போகிற தள்ளப்படுகிற எந்த காரியத்தையும் இயேசுவின் உயிர்த்தெழுதலின் நாமத்தினாலே அவைகளை நீங்கள் அறிக்கையிட்டு நீங்கள் அகற்றும் போது இன்றைக்கு நீங்கள் தேவனுடைய குமாரராக, தேவனுடைய குமாரத்திகளாக பிதாவுடைய மகிமை உங்கள் மேல் வர இந்த வேளை கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்ய அவர் உண்மையில் அவராக இருக்கிறார். எத்தனை பேர் இந்த காலவெல்லை அந்த அனுபவத்தை ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறோம் என்று இந்த வேளை நாம் எழுந்து நிற்போமா? கர்த்தரை நோக்கி நாம் பார்க்க போகிறோம். Let's all stand up in his feet. நாம் எழுந்து நிற்கிற வேளையிலே அன்புக்குரிய தேவனுடைய சனமே, என் அப்பன் இயேசு கிறிஸ்து அவர் எழுப்பப்பட, அந்த மரணத்தை ஜெயிக்க, பாதாளத்தை வெல்ல, மரணமே உன் கூறு எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தையின்படியாக ஹல்லேலூயா நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அதை வெற்றி சிறந்தார் என்றால், அவர் உயிரோடு கூட எழுந்தார் என்றால் அதற்கு ஒரே காரணம் என்னன்னா, தேவனுடைய சுதன், தேவனுடைய குமாரன் என்று அவர் காணப்பட்டார். இரண்டாவது பிதாவினுடைய மகிமை அவர் மேல் இருந்தது. இன்றைக்கு அவருடைய வருகையில் நீங்கள் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு அவருடைய பிள்ளைகளாய் நீங்கள் இருக்க வேண்டுமானால் இந்த ரெண்டும் உங்களிடத்தில் இருக்க வேண்டும். ஒன்று தேவனுடைய குமாரன் என்று, இரண்டாவது தேவனுடைய மகிமை. இது ரெண்டும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்க கர்த்தருடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போமா? லெட்ஸ் ஆஸ்க் டு காட். இந்த வேளை கர்த்தரிடத்தில் ஒரு நிமிஷம் இந்த நேர வாய்ப்பை நமக்கென்று ஏற்படுத்தி கொள்ளுவோம். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட அவர் பேசியிருக்கிறார் அல்லவா? இந்த வேளை அவருடைய மகிமை உங்களுக்கு நேராய் அனுப்ப இதோ அவருடைய மகிமை நமக்கு நேராய் அங்கே கடந்து வந்திருக்கிறது. எல்லாரும் கண்களை மூடி அவரை நோக்கி பார்ப்போமா? ஹல்லேலூயா
ஹல்லேலூயா. யாரும் மௌனமாக இருக்க வேண்டாம். அவரோடு கூட இந்த நேரத்தில் நீங்கள் பேசுங்க. அவர் உங்களோடு கூட பேசியிருப்பார்னா, இந்த வேளையில் அவர் உங்களோடு கூட பேசியிருப்பார்னா, அவர் உங்களோடு கூட பேசியிருப்பார்னா, இந்த நேரத்தில் நீங்கள் அவரோடு கூட இந்த ஒரு நிமிஷம் நீங்கள் பேசுங்க. ஆண்டவரே, நான் உம்முடைய குமாரனாய் நான் இருக்கணும். இந்த உலகத்தில் வாழுகிற காலங்களில் உங்கள் குமாரனாய் நான் இருக்கணும். கேளுங்க, நான் உங்கள் குமாரத்தியாக இருக்கணும். ஓ ஹல்லேலூயா. உயிர்த்தெழுந்தாரே, ஹல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பரேசு சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பரேசு சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே, தேவனை தேடுவாரோ. நீதியின் அதிபதி உயிர்த்தெழுந்தாரே, நித்திய நம்பிக்கை பெருகிடுதே. நீதியின் அதிபதி உயிர்த்தெழுந்தாரே, நித்திய நம்பிக்கை பெருகிடுதே. அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பரேசு சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பரேசு சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே, மரணமும் கொன்றெங்கே, பாதாளமும் ஜெயம் எங்கே. மரணமும் கொன்றெங்கே, சொல்லுவோம் எல்லாரும். பாதாளமும் ஜெயம் எங்கே. திறந்திடவே கடும் சேவகர் பயந்திடவே. கல்லறை திறந்திடவே கடும் சேவகர் பயந்திடவே. வல்லவரே உயிர்த்தெழுந்தாரே, வல்ல பிதாவின் செயல் இதுவே. வல்லவரே உயிர்த்தெழுந்தாரே, வல்ல பிதாவின் செயல் இதுவே. அவர் அங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். சமாதானத்தோடு கூட போவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.